ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்துருந்திங்கன்னா நம்ம நேற்று வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தோம். 51,800 அந்த இடத்துல வந்துட்டு கேப் ஆர்டர் மார்க் பண்ணியிருந்தோம். ஞாபகம் இருக்குன்னு தெரில, பார்க்காதவங்க போயிட்டு நேற்று வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 51,800 நான் அப் சைடில் கேப் ஆர்டர் சொல்லியிருந்தேன். ப்ளஸ் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்துட்டு ஒன் டே சார்ட் சொல்லியிருந்தேன். ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டே சார்ட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்துட்டு கீழே பிரேக் டவுன் ஆனால் நெக்ஸ்ட் லெவல் பார்க்க வேண்டியது 50,800ன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாகவே கேப் அப் ஆனதே பார்த்திங்கன்னா 51,800 டச் பண்ணங்காட்டிக்கு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் போட்டு செல் ஆஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் செல்லிங் இந்த இடத்துல மார்னிங் ட்ரேட். அப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிபிஆர் வரைக்கும் வந்துட்டு பாயிண்ட்ஸ் கேப்சர் ஆகிட்டு தென் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அகெயின் ஒரு செல் ஆஃப் S1 ப்ரீவியஸ் டேடும் அப்புறம் டோட்டலி சைட்வேஸ்லேயே வந்து இந்த இடத்துல வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட் டவுன் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 51,800 வரைக்கும் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட 5,900 950 வந்து டெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன் மோர் நெகட்டிவ் கேண்டில் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா, இந்த இடத்துல ஒன் மோர் நெகட்டிவ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்துட்டு என்ன பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல் ஆஃப் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டோட்டலா சைட்வேஸ்ல க்ளோஸ் ஆயிட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நாளைக்கான மார்க்கெட் எப்படி மூவ் ஆகறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இந்த தேர்ட் கேண்டலோடது மட்டும் ரேஞ்ச தாண்டி நீடில்ஸ் வந்து கொஞ்சம் ஹையா போயிருக்கு அப் சைட்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கு ஓப்பன் ஆகுற மார்க்கெட் எதர் இந்த ரேஞ்ச கிராஸ் பண்ணாலும் சரி, இந்த ரேஞ்ச கிராஸ் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் ஃபாஸ்ட்டா 50-200 போயிடும். இல்ல டவுன் சைட்ல 50,800 ரேஞ்ச் பிரேக் பண்ணுச்சுனாலும் 50,600 பாயிண்ட் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா டச் பண்ணிட்டு கீழே போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா பாஸ்ட் 3 டேஸா வந்து மார்க்கெட் ஒரே ரேஞ்ச்குள்ள தான் இருக்கு. அது என்ன ரேஞ்ச் அப்படின்னு நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, இங்க பாருங்க, நான் ஷ்ரிங்க் பண்ணி காட்டுறேன். 3 நாளா இருக்க ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 51,300லேருந்து 51,000 எக்ஸாக்ட்டா. டவுன் சைட்ல 51,000 வந்து ஹோல்ட் பண்ணுது. அப் சைட்ல இன்னைக்கு வந்து கேப் அப் பண்ணால பிரீச் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நான் சொன்னது தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, க்ளோசிங் பிரைஸ் 51,170ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இத வந்து மார்க் பண்ணிக்கலாம். 51,170. ஓகே, மார்க் பண்ணியாச்சு. ஸோ இத வந்து நான் எல்லோல எண்ட் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட். 51,170. இப்ப ஏன் வந்துட்டு இன்னைக்கு சப்போர்ட் எடுத்திருக்குன்னா, ஆல்ரெடி நான் சொன்னதுதான். இது ஒயிட் சிபிஆரா இருந்தது, வெர்ஜின் சிபிஆர். ஸோ மல்டிபிள் டைம்ல இன்னைக்கு நிறைய வாட்டி வெர்ஜின் சிபிஆர் வந்து டெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேல டவுன் சைட்ல வந்ததுன்னா பிரேக் டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப் சைட்லயும் அதேதான். கேப் ஆர்டர் வந்து ஆல்ரெடி ஒன் டைம் டெஸ்ட் ஆயிருந்தது. இப்ப செகண்ட் டைம் வந்து கேப் ஆர்டர் வந்து மேல பாத்தீங்கன்னா 51,800 இடத்துல வந்து கேப் ஆர்டர் வந்து செகண்ட் டைம் இன்னைக்கு டெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ தேர்ட் டைம் மேபி பிரேக் டச் பண்ணும்போது வீக்கா வந்து பிரேக் ஆகிறதுக்கு அப் சைட்ல சான்ஸ் இருக்கு. ஸோ 2 சைடு இருந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டுமே வந்துட்டு வீக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல நம்ம வந்துட்டு இப்போ க்ளோசிங் பிரைஸ் மார்க் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் டே லோ பார்த்தீங்க அப்படின்னா, 50,950ல வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நாளைக்கு டுமாரோஸ் பிவட் வந்து ஆன் பண்றேன். ஓகேங்களா? டுமாரோ பிவட் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோவையும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல இது வந்துட்டு 229லேருந்து 245 120 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நார்மல் வெர்ஜின் சிபிஆர் தான். நேரோ டூ நார்மல் தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே ஹைன்றது 51,700ல வந்துட்டு ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு. இப்ப மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இந்த 2 ரேஞ்ச கிராஸ் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த 2 ரேஞ்ச கிராஸ் ஆகாத வரைக்கும் சைட்வேஸ்ல தான் இருக்கும். ஸோ இந்த சைட்வேஸ்ல இருக்கும்போது கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாரி மார்க்கெட்ஸ்ல ரொம்பவே மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுத்து அடி வாங்கிறாதீங்க. சப்போஸ் மார்க்கெட் ஸ்ட்ரெய்ட்டாவே இந்த இடத்துக்கு மேல கேப் அப் ஆகுது அப்படின்ற பட்சத்துல, மார்க்கெட் இந்த இடத்துல கொஞ்ச நேரம் கன்சாலிடேட் ஆயிட்டு எனி டைப் ஆஃப் பேட்டர்ன் அப்புறம் பிரேக் அவுட் குடுத்துச்சு அப்படின்னா, இந்த கேப் மேல ஃபில் பண்ணிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா போகும். எந்த கேப்ன்னு பார்த்தீங்கன்னா, 50 to 180, 200 வரைக்கும் அப்படியே மேல வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்கு.
ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கேப் அப் ஆயி ஒரு வேளை கன்சாலிடேட் ஆயி போனா மட்டும் தான் அப்படி ஃபாஸ்ட்டா போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதே தான் வந்துட்டு செல் ஆஃப்லயும் கீழ கேப் டவுன் ஆயிட்டு இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆயிட்டு பிரேக் டவுன் குடுத்தா, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் 50,400 வரைக்கும் வரதுக்கு 55, 50 வரும். அதையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 50,000 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு 500 பாயிண்ட்ஸ். ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நான் என்ன இம்பார்ட்டன்ட்டா சொல்றேன் அப்படின்னா, இந்த ரேஞ்ச்குள்ளேயே அகைன் மார்க்கெட் வந்து மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற பட்சத்துல அன்னெசரி ட்ரேட்ஸ் எடுத்து ஸ்டாப் லாஸ் வாங்காதீங்க. ஒன்ஸ் அப் சைட்ல 51,800 இல்ல டவுன் சைட்ல 50,800 கிராஸ் பண்ணா மட்டும்தான் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் சிவா டீடைல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நம்மள பார்க்கலாம். தேங்க்யூ.